Yamaha rx100. முக்கியமாக லிஸ்ட்டு நம்ம சொல்லணுன்னா பெருசாக சொல்லிகிட்டே போகலாம். Hey guys, welcome back to our channel RX Design Maker. இன்னைக்கு இந்த Yamaha rx100 ரிவ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வண்டியை எடுத்து ஓட்டிக்கிட்டே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் வண்டியை எப்படிலாம் ரெடி பண்ணேன் அப்படின்ட்டு. வாங்க. இந்த Yamaha rx100 வந்து நான் ரெடி பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டியூரேஷன் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 40 டேஸ் பக்கம் ஆச்சு. 40 நாள்லேருந்து 45 நாள் வரைக்கும் இதுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. இப்போ இந்த வண்டி வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் கொடுத்தாரு. என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து இதை ஃபிப்போ மார்ச்சோ கொடுத்தாரு. பட் ஆனால் என்னால் அந்த டைம் வந்து ரெடி பண்ண முடியல. லாக்டவுன் டைம் இல்லையா, அதனால் வந்துட்டு என்னால் ரெடி பண்ண முடியல. அந்த டைமில் வந்து மெக்கானிக்கோட ஷெடியூல் வேறு மாதிரி இருந்தது, பெயிண்டிங் பண்ண முடியல, ஸ்பேர் சரியாக கிடைக்கல. இப்போ தான் இதுக்கான கரெக்ட் டைம் வந்தது ரெடி பண்ணுறதுக்கு. எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டோம் சூப்பராக. வண்டியில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஸ்விட்ச் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது நியூட்ரல் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. தென் ஸ்டோக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்டோக்கும் வந்து ரெடி பண்ணணும். கார்பரேட் டியூனிங் பண்ணால் போதும், ஸ்டோக் வந்து நல்லா செட் ஆகிடும். இந்த வண்டிக்கு வந்து எனக்கு பெயிண்டிங்க்கு மட்டும் டைமிங் பார்த்திங்கன்னா 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் கழித்து தான் வந்து இதோட பெயிண்டிங் இதெல்லாம் கொடுத்தாங்க. நான் அதையும் வந்து முன்னாடி வீடியோஸில் வந்து கொடுத்துருக்கேன். பெயிண்டிங்கோட வீடியோஸ், இந்த வண்டியோட பெயிண்டிங் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். ஒரு 10-20 வீடியோஸ்க்கு முன்னாடிலாம் நான் நிறையா போட்டிருக்கேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வண்டியோட ஸ்பேர்ஸ் வீடியோ கூட நான் தனியாக போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் முன்னாடி போய் பாருங்கள் பழைய வீடியோஸில். கம்ப்ளீட்டாக ரெடி பண்ண வண்டியை எப்பயுமே வந்துட்டு நம்ம, அதாவது இன்ஜின் ஒர்க்கோடு சேர்த்து நம்ம ரெடி பண்ண வண்டியை மேக்ஸிமம் அழுத்தக்கூடாது. 40 to 50 மெயின்டைன் பண்ணிக்கணும். 2000 to 3000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணால் வண்டி வந்து நமக்கு சூப்பராக செட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 40லேயே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கே பார்த்தா தெரியும். இன்ஜின் ஆயிலு, டூட்டி ஆயிலு, ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸு, கப்பு, ஸ்பாஞ்சு, ஏர் ஃபில்ட்ரு ஸ்பாஞ்சு, சென்டர் ஸ்டாண்டு, சைடு ஸ்டாண்டு, தென்னு பிரேக் கேம்ஸு, தென்னு வீல் அட்ஜஸ்டிங், டேஞ்சர் பிளேட்டு, டேஞ்சர் செட் கம்ப்ளீட்டாக, ரெக்டிஃபயர்ஸு, மட்கார்ட்ஸு, இன்னர் மட்கார்ட்ஸு எல்லாமே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த வண்டி எடுத்தவொடனே ஃபுல்லாக வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம். டிஸ்மேண்டில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேஸ் வந்து சுத்தமாக ஆகாது அப்படிங்கிற மாதிரி என்னோடய மெக்கானிக் சொன்னார். ஓகே, சேஸ் வந்து நம்ம முதல்ல ரெடி பண்ண முடியுமா அப்படின்ட்டு வந்து நான் செக் பண்ணப்போ என்னோடய மெக்கானிக் வந்து ஒரு இடத்துல சொல்லி இந்த சேஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு. சேஸ் வந்து அருமையாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. அந்த சேஸ் நான் ரெடி பண்ண வீடியோ கூட பழசில் இருக்குது, நீங்கள் ஓல்டு வீடியோஸ் போய் பாருங்கள். ரொம்ப பேர் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து கனெக்ட் ஆகுறீங்க, கமெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணுறீங்க. பட் என்னால் ரிப்ளை தான் பண்ண முடியல, எனக்கு அந்தளவுக்கு ஒர்க் இருக்குது. என்னோடய ஒர்க் பார்த்தா உங்களுக்கே நல்லாவே தெரியும். நான் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வண்டி ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே நான் வந்து என்னென்ன டீட்டெயில் சொல்கிறேன். இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா கேபிள் கிட்டு, கம்ப்ளீட்டாக ஒயரிங் கிட்டு, போல்ட் நட் கிட்டு, ரப்பர் கிட்டு, தென் ஆயில் சீல் கிட்டு, பேக்கிங் கிட்டு, எல்லா கிட்டுமே பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் புதுசாக போட்டு தான் ரெடி பண்ணேன். என்னென்ன ரெடி பண்ணுவோம் பொருள்லாம் பார்க்கலாங்களா. ஹெட்லைட் டூம் செட்டு, இண்டிகேட்டர்ஸு, மீட்ரு பாக்ஸு, சென்ட்ரு மீட்ரு பாக்ஸ் மட்டும் என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து அவரே புதுசு போட்டிருந்தார். வயலட் பாக்ஸ் எல்லாமே புதுசு. தென் எம்பளம்ஸ் எல்லாமே வந்து, அதாவது ஃபோர்க் எம்பளமு, டேங்க் எம்பளம்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக புதுசு போட்டது. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா குரோம் ஐட்டம் என்னென்ன நான் புதுசு போட்டேன் அப்படின்னா, ஹேண்டில் பாரு, ப்ராக்கெட், ஹெட்லைட்டு ப்ராக்கெட்ஸு, தென் ஃப்ரண்ட் மட்கார்டு, பம்பர், சைலன்சர் டூம் வந்து இதை நாங்கள் வந்து செகண்ட்ஸில் பிடிச்சி போட்டோம், சூப்பராக இருந்தது. பிரேக் பெடல், கிக்கர்,
சேக்கப்பு, லக்கேஜ் கேரியரு, 2 ரிம்மு, வேறு என்ன சொல்லலாம், சாரி கார்டு, கியர் பெடல், பேக்மண்ட் கார்டு இது எல்லாமே வந்துட்டு குரோம் ஐட்டமில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டது. பெயிண்டிங் ஐட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் டேங்க்கு, டோரு கம்ப்ளீட்டாக அலுமினியம் ஐட்டம்ஸ், அதாவது சில்வர் ஐட்டம், இந்த அலுமினியம் ஐட்டம்ஸ் எல்லாமே. அப்புறம் சேசிஸ் ஐட்டம், இந்த பிளாக் சேசிஸ் ஐட்டம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பெயிண்ட் பண்ணது. இதர ஸ்பேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போனால் நம்பர் பிளேட்ஸு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்பர் பிளேட்ஸு, இந்த ரப்பர் கிட்ட எல்லாமே நம்ம புதுசு தான் போட்டோம். பிரேக் ஷூஸு, மவுண்ட்டு, கிரிப்ஸு, லிவர்ஸு, பூட், ரப்பர்ஸ் எல்லாமே. மூடிலாம் வந்து ஓல்டு மூடி தான். சீட்டும் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கொடுக்கும்போதே அவர் போட்டிருந்தார். மீட்ரு பாக்ஸும் சீட்டும் அவரோட தான். மற்றபடி எல்லா ஸ்பேர்ஸுமே வண்டியில் வந்து புதுசு போட்டோம். வண்டியில் பார்த்திங்கன்னா G2 கிட் இருக்குது, ஜப்பான் கார்பரேட்டர் இருக்குது, சைலன்சரும் அதே மாதிரி ஜப்பான் ஒரிஜினல் 6 வோல்ட் சைலன்சர் தான் போட்டிருக்கோம். ஆனால் பீட் வந்து வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. இந்த வண்டிக்கு ஏறதால நாங்கள் எஸ்டிமேட் ஸ்பேர்ஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 35 ரூபாலேருந்து 40 ரூபா நாங்கள் செலவு பண்ணோம். இது இல்லாமல் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா மெக்கானிக் லேபரு, பெயிண்டிங் சார்ஜு, இன்ஜின் லேத் ஒர்க் செஞ்சது, நம்ம இன்ஜின் ஒர்க் தனி, சிலிண்டர் கிட்டு ஒர்க் தனி நம்ம செஞ்சது. அதே மாதிரி ஃபோர்க் வந்து நம்ம ஜென்ரலாக ஃபுல்லாகவே செக் பண்ணிட்டோம். அதே மாதிரி வீல் ஃபிட்டிங் பண்ணது இதெல்லாம் தனித்தனி சார்ஜு, ஸ்டிக்கரிங்லாம் தனி சார்ஜு, எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஒயரிங் நம்ம எடுத்தோன்னா அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெல்லாம் தனித்தனி சார்ஜு. இந்த எல்லா ஒர்க்குமே வந்து நீட்டாக இந்த வண்டிக்கு வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இன்ஜினை வந்து நம்ம பிரித்து ஒர்க் பண்ணதுனால நம்ம ஒரு 3000 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துட்டு இதை வந்து நம்ம ரொம்ப ஃபோர்ஸாக ஓட்டக்கூடாது. மினிமம் 30 to 40 வரைக்கும் என்னோடய மெக்கானிக் வந்து மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காரு. அப் டு 3000 கிலோமீட்டர் வரைக்குமே நம்ம அப்படி தான் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்து இன்ஜின் வந்து நல்லா செட் ஆகும். இந்த வண்டிக்கு வந்து மேக்ஸிமம் என்னென்ன ஸ்பேர் வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வந்து வண்டியை நான் டிரைவிங் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். போதுமான அளவுக்கு நான் எல்லாமே இதை பற்றி டீட்டெயில் சொல்லிட்டேன். இதுதான் ஒரு ஃபுல் ரீஸ்டோரேஷன் பண்ண வண்டியோட ஒரு டீட்டெயில். இதுக்கப்புறம் இந்த வண்டியில் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம இப்போ இங்கேருந்து அகைன் கிளம்பலாம். வண்டியில் டயர்ஸு, பேட்ரி எல்லாமே நம்ம வந்து புதுசு தான் போட்டிருக்கோம். A to Z. இந்த பார்ட்டெல்லாம் வந்து நிக்கல் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வந்து என்னோடய மெக்கானிக் சொன்னார். ஒரு சில நிக்கல் ஸ்பேர்ஸில் வந்து பார்த்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓ மை காடு, மீட்ரு ஓடல. அநேகமாக மீட்ரு கேபிள் வந்து இப்போ நான் முன்னாடி வந்து அந்த காம்ப்ளெக்ஸில் வந்து குழியில் விட்டு எடுத்ததுனால நான் ஃபோர்க் செக் பண்ணேன். குழியில் விட்டு எடுத்ததுனால கேபிள் ரிமூவ் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம மறுபடியும் வந்து நேராக மெக்கானிக் ஷெட்டில் போயிட்டு அதை என்னென்று வந்து பார்த்துடலாம். மீட்ரு கேபிள் தான் அநேகமாக ரிமூவ் ஆகிருக்கும் அப்படின்னு என்னோடய கணிப்பு. ஒரு மேட்ரு கிடையாது. இல்லைனா மீட்ரு வீல் ஏதாவது ஓடலைனாலும் இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம மறுபடியும் அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அது ஒரு மேட்ரு கிடையாது. வண்டியை ரீஸ்டோரேஷன் பண்ணுறதுக்கு 40 days to 50 days ஆகுது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. ஒரு வண்டியை நான் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை டிஸ்மேண்டில் பண்ணுற ப்ராசஸிங்கு, தென் அதற்கான வெல்டிங் ப்ராசஸிங்கு, தென் ஃபோர்க் ஃபிட்டிங் ப்ராசஸிங்கு, வீல் ஃபிட்டிங் ப்ராசஸிங்கு எல்லாமே ரிமூவ் பண்ண ப்ராசஸிங், அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணுற ப்ராசஸிங்கு, அதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஸ்பேர்ஸ் கலெக்ஷனு. நான் முக்கியமாக வந்து இந்த வண்டிங்களுக்கு வந்து
ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் கலெக்ட் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்குது. நம்ம ஸ்பேர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷெடியூல் வந்து நம்ம பெயிண்டிங்லாம் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லா பெயிண்டிங் ஸ்பேர்ஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு உட்காந்து நம்மளோட கேரேஜில் வந்து ரெடி பண்ணுறப்ப தான் நமக்கு தெரியும் மிச்சம் மீதி. அதாவது ஃபைனலாக வந்து நம்ம ரெடி பண்ணுறப்ப இன்னும் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டியான ஸ்பேர்ஸும் வந்து நமக்கு பெரிய வேலையெல்லாம் வச்சிடும். ரொம்ப ரொம்ப டஃப்பான மேட்டராக இருக்குது இப்போலாம் வண்டியை ரீஸ்டோரேஷன் பண்ணுறது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பொருளுமே ஒரிஜினலாக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும். அதை மட்டும்தான் நான் ரொம்ப விரும்புவேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். ஓகே, பாய் ஃப்ரம் RX டிசைன் மேக்கர் சதீஷ். see you, bye on next video. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க, ஒரு தம்ப் லைக்கும் கொடுத்துருங்க. ஓகேவா? தேங்க்யூ, பாய்.